ஒரு சின்ன பையன் கடற்கரை பக்கத்துல வளர்ந்தான். வீட்ல பெருசா வசதி ஒன்றும் இல்லை. ஸ்கூல் முடிஞ்சதும் வேலைக்கு தான் போவான். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. கிடைக்கிற நேரம் எல்லாம் லைப்ரரிக்கு போய் புக்கு படிப்பான். ஒரு நாள் அப்படித்தான் அவன் கையில ஒரு புக்கு கிடைச்சது. அது ராக்கெட்டை பத்தி பேசின புக். அந்த புக்ல இருந்து ஒரு ஒரு பேஜும் அவன் மனசுக்குள்ள ஒரு புதிய கனவை உருவாக்கிச்சு. நானும் ஒரு நாள் வானத்தை தொட தான் போறேன் அப்படின்னு அவனே அறியாமலே சவுண்டா சொல்லிட்டான். பக்கத்துல இருந்த எல்லாரும் ஒரே சிரிச்சிட்டு, உன்னால அதெல்லாம் முடியாது, நீ இப்படிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சிறுவன் மட்டும் அந்த சிரிப்பை எதுவுமே காதுல வாங்கிக்கல. புக்கை மட்டும் விடாம படிச்சிட்டு இருந்தான். நாளும் கத்துக்கிட்டான். தோல்விகள் வராம இருக்குமா? தோல்விகளும் நிறைய வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தோல்வியும் இன்னும் ஒரு லெசனா மாறி போச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சிறுவன் இந்தியாவோட முக்கியமான விஞ்ஞானிகள்ல ஒருத்தரா ஆனார். அவர்தான் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. பின்னாடி அவர் எழுதின விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த புக் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறிப்போச்சு. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்றதெல்லாம் ஒரே விஷயம்தான். ஒரு புக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் படிக்கிற அடுத்த பேஜ் உங்களுடைய அடுத்த சாப்டரை கூட மாற்றலாம். அதனால நல்ல புக்ஸ் படிங்க, நல்ல வாழ்க்கையை உருவாக்குங்க. இதுதான் உங்களுடைய டெய்லி ஏஜ்.